அன்பு பிரியமே, உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பம்? குழப்பம் வருவது தவறு இல்லை. ஆனால் குழப்பமே வாழ்க்கையாகிவிட்டால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது நிம்மதியாக. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். தவற விட்டுவிட்டு பின் மீண்டும் குழம்பாதே, புலம்பாதே. நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் குழந்தையே. என்னை கவனித்துவிட்டு உன் மனதில் எழும் தேவையில்லாத சிந்தனைகளையும் வீண் குழப்பங்களையும் வீண் கவலையையும் முதலில் சிந்தித்துப்பார். இது நமக்கு தேவைதானா என்பதை முதலில் யோசித்துப்பார். இப்படியே மனக்குழப்பத்தோடும் மனக்கலக்கத்தோடும் புலம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கெடப்போவது உன்னுடைய மன நிம்மதி மட்டுமே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதை பாதிக்கும் அளவிற்கு ஏன் உன்னுடைய மனதை சக்தி இல்லாமல் வைத்திருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் உன் வாழ்க்கையை நினைத்து நீயே ஏன் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான மிகப்பெரிய உதவியை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு அளிப்பேன். உனக்கான அந்த நல்ல வாய்ப்பை உன் கண்களுக்கு காட்டுவேன். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். வேறு யாருக்கும் அது செல்லாது. குழந்தையே, நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைத்துக்கொள், புரிந்து கொள். நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ மனமுடைந்து போகும் அளவிற்குத்தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. அந்த சோதனைகளையெல்லாம் தூசாக நினைத்துக்கொள். என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்து செல்வேன். அந்த பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். நிச்சயமாக உனக்கான அந்த நல்ல நாள் இதோ இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வென்றே விடலாம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லா செல்வ நலன்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு என் கண்மணியே. உன் மனதில் எப்பொழுதும் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனதில் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால், நீ கண்ணீர் சிந்தினால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணீர் தான் வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ வேதனைப்பட்டாலோ நீ கண்ணீர் விட்டாலோ உன் சாயப்பா சிலை போல் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடு. உன் அப்பா அப்படியல்ல என் பிள்ளையே. என் பிள்ளைகள், என்னுடைய பாசமான பிள்ளைகள் வருத்தப்பட்டால் உன் அப்பாவிற்கும் நிச்சயமாக வலிக்கும் என்பதை புரிந்து கொள். அதன்படி புரிந்து நடந்து கொள். அதை மீறி உனக்கு தவறாக ஏதாவது செய்வேனா என்று நீயே யோசித்துப்பார். காயப்படுவது நீ மட்டும் அல்ல என் குழந்தையே. நானும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ காயப்பட்டால் உன் மனதை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீயே சற்று சிந்தித்துப்பார். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லை என்றால் அப்படியே நான் உன்னை விட்டு விடுவேனா? சற்று யோசித்துப்பார். அப்படியாப்பட்ட அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ துன்பப்படுத்தினாலோ காயப்படுத்தினாலோ அந்த வலிகளுக்கு நானே மருந்தாக இருப்பேன் என் பிள்ளையே. சோகங்களையும் அந்த வேதனைகளையும் உன்னில் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி போக பக்குவம் உன் மனதில் முதலில் இல்லை. அதனால்தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த நல்ல விஷயத்தை பற்றி உனக்கு புரிய வைக்கவே, உன்னை பற்றி உனக்கே அறிய வைக்கவே, உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காகவே நான் இதை மாதிரி சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில்.
அதனால் அப்பா எனக்கு கஷ்டத்தை தந்துவிட்டார், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை, அப்பா என் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே இல்லை என்று தவறாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையை சீர் செய்யத்தான் நான் சில சோதனைகளையும் சில பரீட்சைகளையும் வைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. அப்பா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு கண்ணீர் வரவழைக்கும் செயலை நிச்சயமாக செய்யவே மாட்டேன். உன் மனம் வேதனைப்படும் பலவளுக்கு நான் எந்த செயலையும் நிகழ்த்தவும் மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் மனம் என்பது கோட்டை போல இருக்க வேண்டும், மிக கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தை உன் மனதில் முதலில் கொண்டு வா. நான் தான் அதற்கு சில சோதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனதை உனக்கு பலப்படுத்தவே இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே. நடப்பது எல்லாமே நன்மைக்குதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்படி இருந்து பார்த்தால் மலையளவு துன்பம் கூட கடுகளகாக மாறிவிடும். எனக்காக யாருமே இல்லை, எனக்கு உதவ எவருமே இல்லை, என் கஷ்டத்தில் எனக்கு உறுதுணையாக உற்ற துணையாக எனக்கு எவருமே இல்லை என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அது மிகவும் தவறான எண்ணம். உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்று உன் மனதில் ஏன் இப்படி தோன்றுகிறது? நான் தான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டே இருக்கிறேனே. எந்த துன்பம் வந்தாலும் என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் என் சாயி என்னோடு இருக்கிறார் என்று சொல்லிப்பார். அந்த எண்ணமே உன்னை தைரியமாக இருக்க வைக்கும். அப்படி இருந்து பார்த்தால் உன்னுடைய பயமெல்லாம் உன்னை விட்டு விலகி, உன் மன போராட்டமெல்லாம் உன் வாழ்விலிருந்தே விலகி தைரியமாகவும் நிம்மதியாகவும் உன் வாழ்வை நீ வாழ்வாய். இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன் வாழ்வின் உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். உன் தாய் தந்தைக்கு எப்பொழுதுமே சேவை செய். உன்னுடைய கோபத்தை முதலில் தியாகம் செய். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் அவமானத்தை கற்றுக்கொள்ள பழகிக்கொள். சாதித்தவர்கள் நிறைய அவமானங்களை பெற்றால் மட்டுமே சாதிக்க முடியும். சாதித்தவர்களெல்லாம் அவமானங்களை நிறையவே பெற்றிருப்பார்கள் என்பதுதான் இங்கு உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நட்சத்திரமாக நான் உன்னிடம் வந்த பிறகு நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நானே உன்னை ஒளிர வைப்பேன். நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன் வாழ்வில் இருந்த தடைகளெல்லாம் துடைத்து எறியப்பட்டு விட்டது. உன் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களெல்லாம் நான் களைந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் சந்தோஷ பாதையில்தான் நீ பயணிக்கப் போகிறாய். இதுவரை கஷ்டத்தோடு வாழ்ந்திருந்த உன் நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுத்திருக்கும் புதிய வாழ்விற்கான அடித்தளம்தான். எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் அது சாயப்பாவின் அனுமதியால் தான் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு பொறுமையாக இரு. எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு. உனக்கான நற்பலன் உன்னிடம் வந்து சேரும். உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி வேறு விதமாக மற்றவர்களிடம் போய் சொன்னாலோ, அவர்களிடம் போய் சண்டைக்கு நிற்காதே, கோபப்படாதே. அவர்கள் இப்படி நம்மை செய்துவிட்டார்களே, ஏளனமாக பேசிவிட்டார்களே என்று அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவர்களுக்கு எந்த விதத்தில் பதிலை கொடுக்க வேண்டுமோ, எப்படி திருப்பிக் கொடுக்க வேண்டுமோ அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன். காலம் வரும் வரை அவர்களுக்கான பதிலை நான் கொடுப்பேன். அந்த காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு.
உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும் ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள், அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள். அதை தெரிந்து புரிந்து நடந்தால் உனக்கான நல்ல நேரம் உன்னை வந்து சேரும். நான் நல்ல வார்த்தையை தான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். இது உனக்கான அசரீரி வாக்கு. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திவிடு. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறிந்துவிடு. நிச்சயமாக உன் நிலை மாறி நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். என் உயிருக்கு உயிராயிருக்கும் அன்பான குழந்தை நீ. உன் தாயாக தகப்பனாக என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ பயப்படவோ அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன்மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே உன் மனதை சமநிலையாக வைத்துக்கொள். இன்பத்தை கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை.
அந்த உண்மையை உணர்த்துவதும் தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம். அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் நாம் அனைவருமே செயலிழந்து நிதானமிழந்து தவறி மயங்கி நிற்கிறோம். அத்தகைய மயக்க நிலையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து மீளும் வழிவகைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மாறிவிடுகிறது. நிலை இல்லாதவர்களை நிலையானது என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே நம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். கோபத்தை முதலில் குறைத்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் மற்றவர்களிடத்தில் கோபத்தை காட்டாதே. நெருக்கமானவர்களிடம் காட்டப்படும் கோபமும் ஒரு விதமான அன்புதான் என்பதை புரிந்து கொள். எது நடந்தாலும் உன்னை சுற்றி எது நடந்தாலும் உன்னை விட்டு எது விலகினாலும் உனக்கு வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாமே உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். எல்லாமே இறைவனின் விளையாட்டுதான். கொடுப்பவர் அல்ல இறைவன், கொடுக்க வைப்பவரும் இறைவன்தான். இதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பல நற்குணங்கள் பொருந்தியவனாகவே இருந்தான். கடவுள் நம்பிக்கை மட்டும் அந்த அரசனுக்கு இல்லவே இல்லை. ஒரு நாள் அந்த அரசன் நாட்டு நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள மாறு வேடத்தில் நகர்வலம் சென்றான். அப்போது நகரத்தில் 2 பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதை பார்த்தான். ஒரு பிச்சைக்காரன் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். மற்றவனோ அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். அரசன் அவர்களிடம், இருவருமே பிச்சை எடுப்பதை நான் பார்த்தேன். ஒருவர் கடவுள் பெயரை சொல்லியும் மற்றொருவர் அரசின் பெயரை சொல்லியும் பிச்சை எடுப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அரசர். அதற்கு ஒருவர் கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன், இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன்தான். இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும். அதனால்தான் நான் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான். மற்றொரு பிச்சைக்காரனோ, அரசே, இறைவன் கண்ணுக்கு தெரியாதவன். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த விஷயம் அரசன் மட்டுமே. அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக முடியும். அதனால்தான் அரசன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றானாம். அரசர் இருவரையும் அனுப்பிவிட்டு தன்னுடைய அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தார். அமைச்சர் அரசனிடம், அரசே, முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி. இறைவன் அருள் இருந்தால்தான் அந்த உதவியை பெற முடியும் என்றார். உடனே அரசர் கோபமுற்று, இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதித்து பார்க்க தீர்மானித்தான். சில நாட்களில் அந்நாட்டில் உள்ள கோயில் திருவிழா ஒன்று நடைபெற்றது. அங்கு அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகளை அளிக்கப் போவதாக அறிவித்தான். பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர். அவர்களுடன் அந்த 2 பிச்சைக்காரர்களும் நின்றனர். அரசன் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தான். அரசின் பெயரில் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் நகை, தங்க நகை, வைர வைடூரியங்களை வைத்து அந்த பிச்சைக்காரனிடம் கைகளில் கொடுத்தான். கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லோரையும் போலையே துணியும் பரங்கிக்காய் மட்டும் பரிசளித்தான். சில நாட்கள் கழிந்தன. அரசன் ஒரு நாள் நகர்வலம் சென்றான். அப்பொழுது அரசர் பெயரை சொல்லி பிச்சை எடுப்பவன் சாலையோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுப்பதைக் கண்ட அரசனுக்கு, நான் பரங்கிக்காயின் உள்ளே தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தும் இவன் ஏன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று யோசித்து அவன் அருகில் சென்றான். உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம், நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே, அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான். அந்த பிச்சைக்காரனும், அரசே, நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தீர்கள். அதை நான் 5 வெள்ளி காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன். அந்த 5 வெள்ளிக்காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் தான் என்னால் உண்ண முடியும்? அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்று கூறினானாம். அதை கேட்ட அரசன் கோபமுற்று, மூடனே, நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே,
நீ அதை பார்க்கவே இல்லையா? பார்த்திருந்தால் அறிந்திருப்பாயே என்று அவனை திட்டிவிட்டு நகர்ந்தார் அரசர். சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தனை பார்த்தார் அரசர். அவன் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பது அவனுக்கு புலப்பட்டது. அரசன் அவனிடம் சென்று, ஐயா, நீங்கள் முன்பு பிச்சை எடுத்துக் கொண்டு இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது எப்படி செல்வந்தனாகீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவனும், அரசே, நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரை சொல்லி அன்னதானம் செய்தேன். அன்று ஒருவனிடம் 5 வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன். அதை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதை கண்டேன். இறைவனின் அருளால் இன்று நான் செல்வந்தன் ஆகியே விட்டேன் என்று கூறினான். இறைவன் அருள் இல்லையென்றால் வாழும் வாழ்வில் எந்த வளமும் பெற முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டார். அரசர் புரிந்து கொண்டார். நாம் நல்லாட்சி செய்வதற்கும் இறைவன் அருளே என்று அரசர் அறிந்தும் கொண்டார். நல்ல மனம் படைத்தவர்களுக்கு, நல்ல எண்ணம் படைத்தவர்களுக்கு இறைவன் எப்பொழுதுமே அருள் புரிவார். கொடுப்பவர் மட்டுமல்ல இறைவன், கொடுக்க வைப்பவரும் இறைவன்தான். நம்பிக்கையோடு, இறைவன் மேல் தீராத நம்பிக்கையோடு இருந்தால் நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த ஒரு பக்தரையும் சாயப்பா வீண் போக விட்டுவிடவே மாட்டார். பாபாவின் முழு நம்பிக்கையும் அதீத பக்தியும் கொண்டு யார் ஒருவர் செயல்பட்டாலும் அவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல நிகழ்வுகளை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கும் மனம் எப்பொழுதுமே வெற்றியை மட்டுமே அடையும்.